அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் என்பது வெறுமனே உடல் சார்ந்த ஒரு விடயமாக அல்லாது உடல், உளம், சமூகம் என்ற மூன்றிலுமே நாங்கள் சிறப்பாக இயங்குகின்ற போதுதான் அது ஒரு முழுமையான ஆரோக்கியம் என்று பெயர் பெறுகின்றது. எனவே ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியம் பற்றிய அறிவு என்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதற்கான முயற்சியாகத்தான் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி அமைகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு வாரமும் பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வுகளையும் அந்த நோய்களுக்கான வழிகாட்டுதல்களையும் ஆரோக்கிய வாழ்விற்கு அவசியமான சுகாதார பழக்க வழக்கங்கள் என்று பல்வேறு விடயங்களை அந்த துறைகளிலே நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களின் மூலம் உரையாடல்கள் வழங்குவதன் மூலம் ஒரு தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றது ஆரோக்கியம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் உணவு கால்வாயோடு தொடர்புபட்ட நோய்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. பல்வேறு காரணங்களால் எங்களுடைய வாழ்க்கை கோலம் மாறுபடுகின்ற போது எங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே இன்றைய சமூகத்திலே பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பொதுவான நோயாக இந்த இரைப்பை அழற்சி என்கின்ற ஒரு நோய் விளங்குகின்றது. இதற்கு அத்தகைய முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்காமல் இருக்கின்ற பட்சத்திலே அதற்கு மிகவும் பாதகமான விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இரைப்பை அழற்சி என்றால் என்ன, ஏன் நாங்கள் இந்த நோய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் டாக்டர்? இரைப்பை அழற்சிங்கிறது எந்த ஒரு உறுப்பிலையும் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது அலர்ச்சி ஆன ஒரு கண்டிஷன் தான் இரைப்பையிலையும் ஏற்படுறது. இதுக்கு முக்கிய காரணம் இரைப்பையில் உங்களுக்கு தெரியும் அமிலம் சுரக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த அமிலத்தின் அளவு கூடுதலாக சுரக்கப்பட்டாலும் அல்லது சுரக்கப்பட்ட அமிலம் சரியான முறையில் அந்த டைமுக்கு அதை உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கும் போதும் அந்த இரைப்பையின் உட்சுவரில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளாலே அந்த அமிலம் அந்த இரைப்பையே தாக்க முற்படும் போது தான் இந்த இரைப்பை அழற்சி கூடுதலான ஆட்களுக்கு ஏற்படுகின்றது. இதில் இரைப்பை அழற்சியின் முக்கியத்துவம் நீங்கள் கேட்கும்போது என்னென்னா, இரைப்பை அழற்சி இரைப்பை அழற்சி என்கின்ற அந்த கண்டிஷன் ஒரு பாரதூரமான ஒரு கேன்சரோ இல்லை உயிராபத்தை கொண்டு வர விஷயம் இல்லை. ஆனால் அது அந்த நாளாந்த எங்களுடைய டே டு டே லைஃபை ஒருவருக்கு இரைப்பை அழற்சி உள்ள ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கை முறையில் அவருடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவருடைய தொழில் ரீதியான வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பல பிரச்சனைகள் உருவாக்கலாம். மன ரீதியான ஒரு உளைச்சலையும் ஒரு அது ஒரு சலனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதை விட இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, சில நோய்களின் ஒரு அறிகுறியாகவும் இரைப்பை அழற்சி இருக்கலாம். நாங்கள் இரைப்பை அழற்சி இரைப்பையில் வர்ற அலர்ச்சின்னு சொல்லி போட்டிருக்க அது இன்னொரு பாரதூரமான ஒரு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அதை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. குறிப்பாக இவன் இரைப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சர் கூட, இரைப்பை புற்றுநோய் கூட ஆரம்ப கட்டத்தில் இரைப்பை அழற்சியான சிம்டங்களோடு வரலாம். மற்றது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், பித்தப்பை அழற்சி இதழ் கூட இரைப்பை அழற்சி போன்ற ஒரு சிம்டத்தோடு வரலாம். ஈவன் மாரடைப்பு கூட, ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட நாங்கள் இரைப்பை அழற்சி மாதிரியான ஒரு ஹார்ட் பேர்ன், ஒரு இரைப்பை எரிகிற வயிற்றில் மேல் வயிறு எரிகிற மாதிரியான பெயினோடு வரலாம். அது குறிப்பாக டயபெட்டிக் நீரிழிவாளர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு இரைப்பை அழற்சி மாதிரி சில பேர் அதை இது ஹார்ட் அட்டாக் அல்ல, இது இரைப்பை அழற்சி என்று சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்து உதாசீனம் செய்து பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அப்படினால மற்றது யூரினில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், வேறு எந்த உடம்பில் எங்கே ஒரு காய்ச்சல் வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்கலாம். உணவை அருந்தாமல் அந்த டைமுக்கு நீங்கள் உணவு எடுக்காமல் இருந்தால், உட்கொள்ளாமல் இருந்தால் இந்த இரைப்பை அழற்சி வரும். அப்போ இரைப்பை அழற்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வர ஒரு பிரச்சனையால் மட்டுமல்ல, வேறு சில பாரதூரமான நோயின் ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். அப்படினால இது எங்களோட வைத்தியத்துறையில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆரோக்கியமாக செயற்படுவதற்கும் உற்சாகமாக இருப்பதற்கும் சரியான உணவுகளை உரிய வேளைகளில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு உரிய வேளையில் நாங்கள் உணவு உட்கொள்ளாவிட்டால் இந்த இரைப்பை அழற்சி என்கின்ற நோய் வரும் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நோய்களுக்கான ஒரு அறிகுறியாக கூட இது இருக்கலாம் என்றும் சொல்லியிருந்தீர்கள். எனவே இந்த இரைப்பை அழற்சியை எந்தெந்த விடயங்களில் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதன் மூலம் வராமல் தடுக்க முடியும்? முக்கியமாக இரைப்பை அழற்சி உள்ள ஒருவருக்கு நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வயது முதிர்ந்தவராக இருந்தால், ஒரு 55-60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரைப்பை அழற்சியோடு வருவராக இருந்தால் நாங்கள் அவரெல்லாம் குறிப்பாக இது வேறொரு நோயின் அறிகுறி என்று யோசிக்க வேணும். இது இரைப்பையில் ஒரு புண்ணல், இரைப்பை கேன்சர், புற்றுநோய் அல்லது பித்தப்பையில் இருக்கிற கற்கள், அது குறிப்பாக நீரிழிவு நோயாளர்கள் இரைப்பை அழற்சியோடு வந்தால் நாங்கள் அதை வேறொரு நோயின் அறிகுறி என்று சொல்லி அதை நாங்கள் இரைப்பை அழற்சிக்குரிய மாத்திரைகளோ அதுக்குரிய அறிவுரைகளை சொல்லாமல்
மற்ற டெஸ்ட்டுகள் செய்து அது இல்லைன்ற அப்புறம் தான் ட்ரீட் பண்ணணும். ஆனால் பெரும்பாலான இளம் பராயத்தினர், அந்த நடுத்தர வயதினர், சிறுவர்களுக்கு வரக்கூடிய இரைப்பை அழற்சிக்கு நாங்கள் தடுக்க வேணும்னு சொன்னால், அதை எப்படி வராமல் அந்த பிரச்சனைக்கு போகாமல் இருக்கணும்னு சொன்னால், முக்கியமாக நான் சொல்லுவேன் உணவு பழக்க வழக்கில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதில் நேரத்துக்கு சாப்பிட்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த காலை, மதியம், இரவுங்கின்ற அந்த 3 வேளை உணவையும் சரியாக ஒரே டைமில், எல்லோரும் 8 மணிக்கு காலை உணவு அருந்தோம் இல்லை, அவை எப்போ அதை அருந்தி பழகிடும். சில பேர் 7 மணிக்கு எடுக்க வேண்டியிருக்கும் காலை உணவு உட்கொள்வது. சில பேருக்கு 7 மணியாக இருக்கும், சில பேர் 8 மணி, சில பேர் 9 மணியாக இருக்கும். ஆனால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த காலை உணவு, மதிய உணவு அந்த டைமுக்கு எடுக்க வேணும். முதலாவது. 2வது, நீங்கள் எடுக்கின்ற உணவுன்ற அந்த வகை அல்லது தன்மை பெரும்பாலான நாட்களுக்கு மாற்றம் இல்லாத மாதிரி எடுக்கணும். ஒரே தன்மைன்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே உணவை சாப்பிட்றது இல்லை, அந்த ஆயிலி இல்லாமல் கார்போஹைட்ரேட் மற்றது நிறை உணவு, நல்ல உணவு உங்களுக்கு தேர்வு செய்து நீங்கள் குவாலிட்டியான உணவை என்ன வேணும். மற்றதில் ஓவராக ஸ்பைசியாகவோ ஆயிலியாகவோ அது தவிர்க்க வேணும், நேரத்துக்கு எடுக்க வேணும். மற்றது உணவு எங்களோட தொகுதி, உணவு சாப்பாட்டு தொகுதியை தாக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வாத சில உணவு பழக்க வழக்கங்களோ தீய பழக்கங்களை தவிர்க்கிறது. இதுகள் சாதாரணமான அந்த நடுத்தர வயதிற்கு வரக்கூடிய இரைப்பை அழற்சியை தடுக்கும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உணவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்குமா இருந்தால் வேலைப்பாடு. சில பேருக்கு யங்ஸ்டர்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு நடுத்தர வயது முடிந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு 40s 50ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு அரச கருமப்பீடமாக இருக்கட்டும், அதில் ஒரு தலைமைத்துவ பதவிகளில் சிஇஓன்னு சொல்லுவோம், அதில் ஒரு முக்கியமான பொசிஷனில் அவருக்கு கீழே பல பேரை கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பான இதில் இருப்பவர்கள், அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு மன அழுத்தம், தொழில் ரீதியான மன அழுத்தம், அதால் கூட ஈவன் அவர்கள் நேரத்துக்கு உணவருந்தி சரியான முறையில் உணவு உட்கொண்டு தீய பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் என்கின்ற ஒரு விஷயத்தாலேயே கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். அது கூட உங்களோட ஆசிட்டின் செக்ரேஷனை கூட்டலாம். இது உணவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் இருப்பார்கள். அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தங்களுடைய ஃபேமிலிஸில் வரக்கூடிய உறவினர்களாலேயோ அல்லது தன்னுடைய பிள்ளைகள படிப்பினைச்சொரால் ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, தாய்மார்கள் அல்லது அவருடைய பண சம்பந்தமான எக்கானமிக்கல் ப்ராப்ளத்தால் வரக்கூடியது, அல்லது இப்போ இந்த சூழ்நிலையில் செல்லக்கூடிய ஒரு தொழில் ரீதியான சில தோல்விகள், தொழில் ரீதியாக முன்னேற முடியாத நிலைமைகள், பயணத்தடைகள், சில பிரச்சனைகளை அதை எப்படி எதிர்கொள்கின்ற தெரியாமல் தடுமாற்றத்தால் மன அழுத்தத்துக்கு உட்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸால் வரலாம். மற்ற வேலைப்பாடு கூடி அவருடைய சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு போகும்போது அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கடமைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர்கள் இந்த 24 மணி நேரம் போதாமல் இருக்கலாம். குறிப்பாக ஈவன் டாக்டர்ஸுக்கும் அப்படித்தான். பெரும்பாலான டாக்டர்ஸுக்கு நாங்கள் தனியார் அரசாங்க வைத்தியசாலை மட்டும் ஒர்க் பண்ணுவதில்லை, தனியார் வைத்தியசாலையும் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் லோடை நாங்கள் இதன்றதும் தூக்கமின்மை அதில் அவர் உதாரணத்தை சொல்கிறோம். அப்படி எல்லா தொழில்துறையிலும் ஒவ்வொருவருக்கு அந்த வேலைப்பாடு இருக்கலாம். மற்ற இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இந்த இரைப்பை அழற்சியை தவிர்ப்பதற்குரியது, தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்கிறது. குறிப்பாக இந்த வலி மாத்திரைகள். நாங்கள் சிலது இப்போ நீரிழிவுக்குரிய மாத்திரைகள், ஹைப்பர் டென்ஷன் மற்றது கொலஸ்ட்ரால் அப்படியானதுக்கு எடுக்கிற மாத்திரைகள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டியது. ஹார்ட் அட்டாக் ஒரு பைபாஸ் பண்ணவர்கள் அவருடைய மாத்திரைகள் எடுக்கத்தான் வேணும். தைராக்சின் போன்ற மாத்திரை எடுக்கும்போது அதை நாங்கள் நிப்பாட்ட முடியாது. ஆனால் ஒரு காய்ச்சல், ஒரு உடல் வலியோ, ஒரு உடல் உபாதைக்கு போகும்போது டாக்டர்ஸ் கொடுக்குற சில வலி மாத்திரைகளை அவர் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் கொடுப்போம். வேலை சொல்லி இதுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து சந்திக்கணும், நாங்கள் வேறு மாதிரி மாற்ற வேணும் என்றாலும் இவர்கள் அதை உதாசீனம் செய்தால் அதை தொடர்ந்து அந்த மாத்திரைக்கு அடிமையாகி அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த வலி மாத்திரைகளும் வேறு சில மாத்திரைகளும் இந்த இரைப்பை அழற்சியை தூண்டக்கூடாது. அந்த அசிட்டின் அளவை செக்ரேஷனை கூட்டும். அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தின் அளவை கூட்டுறதால தொடர்ந்து இரைப்பை அழற்சியை உருவாக்கி இரைப்பை புண்களை உருவாக்கும். ஈவன் சில இம்பார்ட்டண்டான சில ட்ரக்ஸ் கூட நாங்கள் இரைப்பை அழற்சி ஏற்படுத்தும். ஆனால் அதை அந்த சைடு எஃபெக்ட் வராமல் இருப்பதற்குரிய இன்னொரு மாத்திரையை கொடுப்பதன் மூலம் தான் நாங்கள் அந்த இரைப்பை அழற்சியை தடுக்கிறோம். சில பேர் கொடுக்குற சில ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்போ ஓவர்டோஸாக எடுக்கக்கூடாது, குறிப்பிட்ட காலத்தும்பா கூடுதலான காலத்துக்கு எடுக்கக்கூடாது.
வைத்திய ஆலோசனை இல்லாமலும் எடுக்கக்கூடாது. அப்போ இப்படியான தேவையில்லாத மாத்திரைகள் சைடு எஃபெக்டாலும் இந்த இரைப்பை அழற்சி வரலாம். அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில காரணங்கள் எங்களால் கண்ட்ரோல் படுத்த முடியாது. அதாவது இரைப்பை புண், ஹார்ட் அட்டாக் அல்லது பித்தப்பையில் வரக்கூடிய கற்கள், இந்த பித்தப்பை அழற்சி, அதுகளால் வரக்கூடிய பிரச்சனை இரைப்பை அழற்சியை வந்தே தீரும். அதை நாங்கள் ட்ரீட் பண்ணி அந்த எண்ணத்தால் அந்த பிரச்சனை வந்துச்சோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு இரைப்பை அழற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். இரைப்பை அழற்சியானது உரிய நேரத்தில் நாங்கள் சரியாக உணவுகளை எடுத்துக்கொள்ளாதால் ஏற்படுகின்றது என்பது ஒரு பிரதான காரணியாக இருக்கின்றது. அதற்கு மாற்றீடாக சரியான நேரத்தில் நாங்கள் போஷாக்கான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் அந்த இரைப்பை அழற்சி என்கின்ற நோயை வராமல் தடுத்து கொள்ள முடியும். எனவே எம்மால் மாற்றத்தை செய்யக்கூடிய விடயங்களில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்று இரைப்பை அழற்சி மற்றும் உணவு சமபாட்டு தொகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி தான் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பொது சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், ஆரம்பத்திலேயே இந்த இரைப்பை அழற்சி என்றால் என்ன காரணங்களால் ஏற்படுகின்றது என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் சில அறிகுறிகள் எங்கள் உடலில் தென்படுகின்ற போது அது எந்த காரணத்தினால் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் ஒரு வைத்தியரை நாடுகின்ற போது தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இரைப்பை அழற்சிக்கான நோயாளிகள் எந்த அறிகுறிகளோடு இருக்கும்போது வைத்தியரை நாட வேண்டும்? குறிப்பாக இரைப்பை அழற்சியில் இரைப்பை புண் உள்ளவர்கள், இரைப்பை அழற்சி கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற அந்த பதம் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்று சொன்னால் அதுதான் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், நோய் அறிகுறிகள். முதலாவது சொல்லுவினா இந்த மேல் வயிறு எரிவு, அந்த பெயின் என்று சொல்கின்றது எரிச்சல், ஒரு பேர்னிங் சென்சேஷன் சொல்லிடணும். அதான் அந்த டிப்பிக்கலான பெயினாக இருக்கும். ஒரு மேல் வயிற்றில் எரிவுத்தன்மையான பெயின் இருக்குது டாக்டர்னு சொல்லிடணும் முதலாவது. இந்த பெயின் கூடுதலானவர்களுக்கு அவருடைய உணவு அருந்துகிற டைமை பிட் போடும்போது, உணவை அருந்தாமல் விடும்போது தான் வரும். அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது அல்லது ஏதாவது காலத்தால் தங்களுடைய உணவை சரியான நேரத்துக்கு எடுக்க முடியாமல் இருக்கும்போது இதை வருது டாக்டர், இன்னும் கூடுதலாக இருக்குன்னு சொல்லிவிடும். ரெண்டாவது இந்த ஹார்ட் பர்ன் சொல்லுவோம், நெஞ்செரிவு. வயிற்றறையின் மேற்பகுதியில் எரிவை விட அந்த எரிவு மேல் நோக்கி தொண்டை மட்டும் வரும், அதாவது ஹார்ட் பர்ன்னு சொல்லுவோம். அது இதயத்தில் வரக்கூடிய பெயின் மாதிரியும் இருக்கலாம். மற்றது ஒரு நோசியா வாமிட்டிங் இருக்கும், ஒரு வாந்தி எடுக்கிற தன்மை, வாந்தி எடுக்கிற மாதிரியான நோசியேஷன்லாம் இருக்கும், எப்போ வயிற்ற பிறட்டுற மாதிரி இருக்கும். மற்றது அதுக்கு பிறகு சாப்பிட்டு உணவு அருந்தினவர்கள் என்றால் உணவு எடுத்த பிறகு அவர்கள் ப்ளோட் பண்ணி ஒரு அஜீரணம், அது உணவு அருந்தின பிறகு ஒரு அப்டமினல் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் என்று சொல்கிறேன். ப்ளோட் பண்ணது அது என்னென்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். அந்த ஃபீலிங் நான் கவனிச்சுக்கிறேன். பேஷண்ட்களுக்கு சாப்பிட்ட அப்புறம் ஒரு இது வேறு டாக்டர், எனக்கு அது என்னென்னு சொல்ல முடியலை, எனக்கு நிற்க இயலாது, படுக்கிறதா இருக்கிறதா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் செல்லும். இப்போ இந்த ஒரு மேலால் ஒரு இது போன அப்புறம் ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ண அப்புறம் அல்லது ஒரு கொஞ்சம் படுத்து தண்ணி குடித்து அது என்னென்ன செய்து அதை மாற்ற பார்ப்பினோம். அது சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். அது எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடும். இதை விட பெயினும் பெறலாம், வயிற்று வலி, அது சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய பெயினாகும். இதில் நாங்கள் இந்த பித்தப்பை அழற்சியோடையும் இந்த இரைப்பை அழற்சியான சிம்டம் பெறலாம். அப்போ அவர்களுக்கு கூடுதலாக உணவு அருந்தி ஒரு 1 ஹவருக்கு பிறகு தான் பெறும். இரைப்பையில் வரக்கூடிய இரைப்பை அழற்சியால் இரைப்பை அழற்சி அந்த பெயின், அந்த டிஸ்கம்ஃபர்ட் உணவு அருந்து பிந்தும் போது வரும் அல்லது உணவு அருந்தின உடன் வரும். ஆனால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையால் வரக்கூடிய இரைப்பை அழற்சிக்குரிய சிம்டம்ஸ், இந்த நெஞ்செரிவு அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த ஃபீச்சர்ஸ் சாப்பிட்டு அப்புறம் அதுவும் பெயினாக இருக்கலாம், அவங்க கூட வலியாமல் இருக்கலாம். அவர்கள் உணவை அருந்தி ஒரு 1 ஹவருக்கு பிறகு அந்த பெயின் துவாங்க, அதுக்கு பிறகு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதுலேருந்து எங்களுக்கு தெரியும் இது இரைப்பையில் இருந்து வர பிரச்சனையா அல்லது பித்தப்பையன்னு நான் கண்டுபிடிக்கலாம், விளங்குதானே? அப்போ அதை விட ஆக வேர்ஸ்ட் சினாரியோ தான் இரைப்பை அழற்சி ஒரு கட்டத்தில் இரைப்பை புண்ணல்ல இரைப்பைக்குள்ளே ப்ளீடிங் வர மாதிரி இருந்தால் அவர்களுக்கு ரத்த வாந்தி கூட எடுப்பார்கள். ரத்தம் வாந்தி, அது ரத்த வாந்தி எடுக்கும்போதுமே அந்த சிவப்பு கலரில் நீங்கள் நார்மலாக பார்க்குற ரத்தம் அந்த பிளட் கலரில் இருக்காது. அது அந்த ஆசிட் அதோட சேர்ந்து மிக்ஸ்அப் ஆகி அந்த டைஜஸ்டிவ் என்சைமின் தாக்கத்தால் பிளட் ஒரு கருப்பு கலராக காஃபி மாதிரி வரும். நாங்கள் குடிக்கிற காஃபி அல்லது ஒரு சில குளிர்பானங்கள அந்த கருப்பு கலரில் இருக்கும். அது பிளட் மாதிரி இருக்காது. அதை எடுத்தால் முழுதும் கோப்பி அந்த மாதிரி கோப்பி கலரில் எடுத்தார் டாக்டர்னு சொல்லிவிடும். இதை சொல்கிறது காஃபி கிரவுண்ட் வாமிட்டிஷன்னு சொல்லுவோம். இது டிப்பிக்கலாக இந்த அப்பஜி, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக்
அல்சரில் வரக்கூடிய ப்ளீடிங்கால் வரக்கூடிய ஹிமெட்டமிசிஸ் என்று நாங்கள் மெடிக்கல் டேர்ம் சொல்லுவோம். இது இரத்த வாந்தி, தமிழில் சொல்ல போனால் இரத்த வாந்தி. உண்மையாக ரத்த அந்த பிளட்டின் அந்த கலரில் வராது. அது உங்களுக்கு வாயில் ஏதாவது பற்கள் பிடிங்கினா அல்லது வாயில் ஏற்படக்கூடிய புண்கள்லேருந்து வாரதான் ரத்தம் அப்படியே சிவப்பு ரத்தம் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும், நார்மல் பிளட் கலரில். ஆனால் இரைப்பையில் வரக்கூடிய இரத்த போக்கால் வரக்கூடிய வாந்தி, இரத்த வாந்தி ஒரு கருப்பு கலர், ஒரு காஃபி கிரவுண்ட் அந்த கலரில் இருக்கும். காஃபியை வாந்தி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இதை விட கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த ப்ளீடிங்கால் வாமிட்டிங் எடுக்காதவர்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸில் ப்ளீட் பண்ணுற பிளட் வந்து நார்மல் எலிமெண்ட்ரி ட்ரெக்கால் போய் மெலத்தோடு கழிக்கப்படும் இருந்தால் அது கருப்பு கடல் தார், நாங்கள் ரோட்டில் போட்டிருக்கிற தார் அந்த கலரில் ஒரு ஸ்டிக்கியாக அதை சொல்ல மெலீனான்னு சொல்லுவோம். அது கருப்பு கலர் டார்க் ஸ்டூல்னு சொல்லுவோம். அந்த அந்த அப்படியான ஒருவர் வந்து தனக்கு ஒரு 1 வீக்காக அங்கே மெலம் வந்து கருப்பாகவே போகின்றன்னு சொன்னால் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ண வேணும் அவருக்கு இரைப்பையில் ப்ளீடிங் எதுவும் இருக்குது, இரைப்பை அழற்சி அல்ல இரைப்பை அழற்சி வரக்கூடிய ஒரு புற்றுநோய் அல்ல ஒரு அல்சர் ப்ளீட் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் பேருந்து அதை டயக்னோஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டி வரும். அப்போ இதெல்லாம் நாங்கள் இரைப்பை அழற்சியோட சம்மந்தப்பட்ட சிம்டமாக இருக்கும். நெஞ்செரிவு அல்லது வயிற்றில் மேலே வயிற்றில் இருக்கக்கூடிய எரிவு தன்மையான பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், சாப்பிட்ட அப்புறம் வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட், வாமிட்டிஸ் ஃபீலிங், மற்றது காஃபி கிரவுண்ட் வாமிட்டிங், மற்றது கருப்பு கலராக அவங்களுடைய மெலம் கழிக்கிறது, மற்றது வயிற்று வலி, இதுகள் மற்றது அப்பர் அப்டமன் ப்ளோட்டட் மாதிரி இருக்கும். உண்மையாக அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து வீங்கின மாதிரி இருக்காது, ஆனால் அவர்கள் அது ப்ளோட் பண்ண ஃபீல் பண்ணுவிடும். அது அவைக்கு பார்த்தா அது மேல் வயிறு ஒரு வீங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வருகிறோம். அப்போ இது தான் நார்மலாக கேஸ்ட்ரைட்டிஸோட சம்மந்தப்பட்ட அறிகுறிகள். மிகவும் சாதாரண நோய்தானே என்று நம்மில் அநேகர் நினைக்கின்ற இந்த இரைப்பை அழற்சி என்றது எங்களுடைய நாளாந்த வேலைகளை நாங்கள் சரியாமல் செய்ய முடியாமல் போவதற்கே காரணமாக அமைந்துவிடும். எனவே இதற்கான சிகிச்சை என்பதும் அவசியமாக இருக்கின்றது. அதற்கான முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த இரைப்பை அழற்சிக்கான சிகிச்சை முறை எவ்வாறு இருக்கின்றது? சிகிச்சைக்கு முதல் நான் சொன்ன என்ற இரைப்பை அழற்சியோட சிம்டத்தோட வேறு பிரச்சனை இருக்கலாம்ன்ற படினால நான் கட்டாயம் அதை கன்ஃபார்ம் பண்ண வேணும். சிகிச்சைக்கு போகும் முதல் சிகிச்சை என்கின்றது உங்களால் தெரிய வேணும். ஒரு நோயை சரியாக இனங்கண்ட அப்புறம் தான் சிகிச்சை செய்யலாம். முதல் கொடுக்குற இனங்காண கொடுக்குற சிகிச்சைகள் என்பது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நோய் அறிகுறிகளை இல்லை நோயின் உபாதையை குறைக்கின்ற ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ஒரு வலி மாத்திரை அல்லது ஒரு வாமிட்டிங்குக்கு கொடுக்கக்கூடிய வாமிட்டிங் இல்லாமல் இருக்க பண்ணுறது, அல்லது மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கலை பண்ணுறதுக்கூடிய லெக்ஸேட்டிவ் எல்லாம் ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். அது உண்மையான ட்ரீட்மெண்ட் அல்ல. அப்போ இரைப்பை அழற்சிக்கு நீங்கள் உண்மையான ட்ரீட்மெண்ட் செய்யணும்னா நாங்கள் இரைப்பை அழற்சிக்குரிய சரியான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஒரு எண்டோஸ்கோபி பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு கேமரா ஒன்று நாங்கள் அந்த டியூப் அது பல நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கிறோம். இந்த எண்டோஸ்கோபி செய்வதன் மூலம்தான் நீங்கள் இரைப்பையின் உட்சுவரில் இரைப்பை அழற்சி மட்டும்தான் இருக்கா அல்லது ரிஃப்ளாக்ஸ் இருக்கா, அந்த ஆசிட் இரைப்பு மேலே உணவு குழாய்க்கு மேலே ரிஃப்ளாக்ஸ் பண்ணுதா, அல்லது இரைப்பை புண்கள் இருக்கின்றன, இரைப்பையில் கேன்சர் மாதிரியான தோற்றப்பாடு இருக்கா, இது எல்லாத்தையும் அந்த துல்லியமாக அந்த கேமரா மூலம் பார்க்கலாம். அதில் தேவையான பயோப்சியும் செய்யலாம். அந்த எண்டோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்னென்னா ஒன்று அதில் சதை பரீட்சை செய்யலாம். புண்கள் அல்லது கட்டிகள் இருந்தால் அதில் எங்களுக்கு தேவையான ஹிஸ்டாலஜிக்குரிய சதை பரீட்சைகளுக்கு பயோப்சி செய்யலாம். மற்றது சில விட ஒரு வெரிகோஸ் வெயின் மாதிரி இரைப்பையின் அந்த களத்தோடு தொடுக்கிற இடத்துல இரைப்பையும் இரைப்பை உணவு குழாயும் இணைகிற இடத்துல நாங்கள் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன் சொல்லுவோம். அதில் வரக்கூடிய சில வெரிசீஸ், அதாவது நாளங்கள் புடைச்ச நாளங்கள் இருக்கக்கூடிய ப்ளீடிங் இருக்குமா இருந்தால் அதையும் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணி இல்லை பேண்டிங் செய்து அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்டலாம். அப்போ எண்டோஸ்கோப்பில் பல அட்வான்டேஜ் இருக்குது. எண்டோஸ்கோப் செய்வதால் கணவருக்கு எண்டோஸ்கோப் பண்ணோன்னே டாக்டர் மைக்கி அசைவிங்கள், வாயால் அந்த குழாயை விட்டு பார்க்குறதா, கேமரா விடுறதா, அவருக்கு மூச்சு விடையிலுமா, நான் அது நீங்கள் மயக்கி செய்யுங்க, எனக்கு பயமாக இருக்குது. சில பேர் அதை செய்ய வேணாம்ன்ற கன்சர்ன் கொடுக்க மாட்டோம். இது ஒரு ப்ரொசீடியர், இன்வேசிவ் ப்ரொசீஜர். நாங்கள் அதை பேஷண்ட்டை பெர்மிஷன் எடுத்து தான் செய்ய வேணும். அந்த பெர்மிஷன் சில பேர் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பயத்தில் அந்த எண்டோஸ்கோப் என்கின்ற விஷயம் சில பேருக்கு ஒரு பிழையான முறையில் அது ஒரு பயமான விஷயமாக நினைக்கிறது. ஆனால் அது ஒரு முக்கியமானதும் ஒரு சிம்பிளான ப்ரொசீடியர். பட் அது செய்கிறதால தான் விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். உண்மையான கேஸ்ட்ரைட்டிஸுடைய காரணம் என்று கண்டுபிடிக்கலாம்.
தச்சம் ஒரு புண் இருந்தால் அதனுடைய பயாப்சி செய்யலாம். ஏதாவது ப்ளீடிங் பிரச்சனை இருந்தால் அதை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணியோ பேண்டிங் செய்து அந்த ப்ளீடிங்கை கூட ஸ்டாப் பண்ணலாம். கன அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அந்த எண்டோஸ்கோப் என்கின்ற ஒரு விஷயம் கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற ஒரு சிம்டத்தோட வர ஒரு பேஷண்ட்டு கட்டாயம் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டியது. உடனடியாக செய்யாட்டிலும் ஒரு வாரங்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு செய்ய வேணும். அதுக்கு அவருடைய வைத்திய நிபுணர் வர சொன்னால் கட்டாயமாக அதை நீங்கள் செய்ய வேணும். அதை நீங்கள் செய்ய மாட்டணும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் பெர்மிஷன் தர மாட்டோம்னு சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டகாலமாக இருக்கலாம். அது செய்கிறதால பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ அது செய்து கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். ட்ரீட்மெண்ட்டு பார்க்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸின் முக்கியமான காரணம் இந்த ஆசிட் இந்த அளவு கூடுறது அல்லது வருகின்ற ஆசிட் சரியான முறை பயன்படுத்தப்படாதது. அப்போ நாங்கள் அந்த ஆசிட்டின் செக்ரீஷனை குறையக்கூடிய மாத்திரைகளை கொடுக்குறோம். முதலாவது அந்த ஆசிட்டை செக்ரீட் பண்ணக்கூடிய சில இதுகளை பிளாக் பண்ணோம்னா அது செக்ரீட் பண்ணாமல் அப்போ உங்களோட இறப்பையில் வரக்கூடிய ஆசிட்டின் அளவை குறையும். இன்னும் ஒரு முறை வரக்கூடிய ஆசிட்டின் அளவை நியூட்ரலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு காரமான ஒரு அல்கலை சம்பந்தமான ஒரு சிறப்போ ஒரு பானியை பருகுவதன் மூலம் அல்லது டேப்லெட் அதை என்ன ஃபார்மில் இருக்குது, ஒரு ஜெல்லாக இருக்கலாம், ஒரு சிறப்பாக இருக்கலாம், ஒரு டேப்லெட்ஸாக கூட இருக்கலாம். அது குடிக்கும்போது அது உள்ளுக்கு அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணும். அதோட உங்களுக்கு ஒரு நல்ல அந்த ஆசிட்டின் தாக்கத்தை குறைச்சி கேஸ்ட்ரைட்டிஸையும் குறைக்கும், இறப்பை புண்களையும் ஆறுவதற்குரிய அந்த பேக்ரவுண்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அது ஒரு வகையான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் அது ஒரு ட்ரீட்மெண்ட். இது மருந்து எடுக்க துவங்கினா இந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்கு ஆசிட் செக்ரேஷனை குறைக்கின்ற இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போமா இருந்தால் ஒரு தினங்களில் ஒரு வாரத்துக்கு கொடுத்து சரி வராது. கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு மாதம் அல்லது 3 வீக்ஸுக்கு மேலே கொடுத்தா தான் அது இந்த தாக்கம் தெரியும். வலி மாத்திரைகள் அல்ல ஒரு தலையிடி காய்ச்சல் போன்ற ஒரு இதுக்கு 5 டேஸோ 1 வீக் எடுத்தோன்னே சில அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எங்களுக்கு மாத்திரைகளை நிப்பாட்டலாம். ஆனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற ஒரு விஷயம் இதை எண்டோஸ்கோப் செய்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தான், இதுக்கு நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்து உங்களை ஆசிட்டை குறைச்சி வைக்கிறதுக்கு எடுக்க வேணும்னு சொல்லி கொடுத்தா அந்த மாத்திரைகளில் நீங்கள் 3 வீக்ஸு கொடுப்போம். சில வேலை அல்ல 2 வீக்ஸு கொடுத்தாலும் அவைக்கு 5 நாள் இல்லை 3 நாள் எடுத்தோடனே நல்ல சுகம் இருக்கும். பெரும்பாலான ஆட்கள் என்ன நினைக்கிறோம், எனக்கு இப்போ சுவாமி இந்த மாத்திரை எடுக்க தேவையில்லைன்னு விட்டுடுவிடும். ஆனால் அது இந்த தாக்கம் திருப்பி வரும். ஆனப்படினால இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய வைத்திய நிபுணரோ வைத்தியர் கொடுக்குற அந்த கால அளவீட்டுக்கு அந்த மருந்துகள் எடுக்க வேணும். அதுக்கும் அப்போ என்னென்னா அதில் ஒரு டெஸ்டிங் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் எண்டோஸ்கோப் செய்ய மறுக்கிற ஒரு ஆளுக்கு நாங்கள் 3 வீக்ஸ் கொடுத்து பார்ப்போம். கொடுக்க ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிட்டுன்னா எங்களுக்கு திரும்பி சிம்பிள் கேஸ்ட்ரைட்டிஸ் தான், இதில் ஒன்றும் பாரதூரமான கேன்சரோ அப்படி இல்லைன்னு தெரியும். ஆனால் 3 வீக்ஸுக்கு மருந்து எடுத்த பிறகும் திருப்பி வரைக்கும் இந்த பிரச்சனை கொடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் எண்டோஸ்கோப் செய்ய வேணும். செய்யக்கங்களை தெரியும் இது வேறே மீது ஒரு வருத்தத்தின பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் செய்வோம். அப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்கிறதுக்கு காரணம் பித்தப்பையையும் அது சம்பந்தமான மற்ற சதயம் மற்ற ஈரல் போன்ற மற்ற உறுப்புகளையும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அதில் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த உறுப்புகளில் வரக்கூடிய நோய்களும் கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற சிம்டத்தோடு வரலாம். ஆரம்ப கட்டத்தில் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற சிம்டத்தோடு இந்த பிரச்சனைகளும் வரலாம். ஈவன் யூரின் ஃபுல் ரிப்போர்ட் கூட எழுதினோம். யூரினை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்காண்டு. ஏனெண்டா அப்போ பேஷண்ட்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ண என்னென்னா எனக்கு நெஞ்சு சாப்பிட்டோன்னே எரியுது நெஞ்சு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்ல டாக்டரேன்னு போய் யூரினை டெஸ்ட் பண்ண சொல்கிறாருண்டு. ஏனெண்டா சில பேருக்கு யூரினல் சிம்டம் தெரியாமல் இருக்கும், ஆனால் யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துகொண்டே இருக்கும் தொடர்ந்து குரோனிக். அது டயபெட்டிக் ஆகலுக்கு இது காமன். அப்போ அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் தாக்கத்தாலையும் எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம் பெறலாம். அப்போ அதுகளுக்காகத்தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கில் தான் அந்த டெஸ்ட்டுகளை செய்வோம். அப்போ அந்த இதில் கேஸ்ட்ரைட்டிஸுங்கிற ஒரு பிரச்சனை முதல் மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நேரத்துக்கு சாப்பிடாதால வரலாம், அல்லது ஒரு பாரம்பரியமான டிசீஸின் குணங்குறியாக இருக்கலாம். ஆனப்படினால நாங்கள் ஒரு கால அளவில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஆன்சர் பண்ணுதா இல்லை, அடுத்த எண்டோஸ்கோப் செய்துட்டோம்னா பயம் இல்லை, செய்யலைன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் நாங்கள் யோசித்து அதுக்குரிய டெஸ்ட்டுகளை செய்யணும். இதில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எண்டோஸ்கோப்பி, ஒரு ஃபுல் பிளட் கவுண்ட் ப்ளஸ் இந்த லிவர் ஃபங்க்ஷன் அதுகளோடு சேர்த்து ஒரு யூரின் டெஸ்ட்டும் இம்பார்ட்டானது. இந்த டெஸ்ட்டுகளை செய்வதன் மூலம் நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ்க்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிப்போம்.
ஒரு நோய்க்கான சரியான சிகிச்சையை நாங்கள் வழங்குவதற்கு வந்து அந்த நோயை முதலில் சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். எனவே எங்களிடத்தில் வந்து அதற்கான நோய்க்கான அறிகுறிகள் தென்படும் போதே வந்து காலம் தாழ்த்தாமல் தேவையற்ற பயம் இல்லாது வந்து ஒரு வைத்தியரை நாடினோமானால் ஒரு நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். எனவே இன்று நாங்கள் உணவு கால்வாயோடு சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றி தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று உணவு கால்வாயோடு தொடர்பட்ட நோய்கள் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரைப்பை அழற்சி என்கின்ற நம்மிடையே மிகவும் பிரபல்யமான ஒரு நோயை பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து நமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், நீங்கள் இரைப்பை அழற்சி பற்றி கூறிய விடயங்களில் அதற்கான சிகிச்சை முறைகளும் கூறியிருந்தீர்கள். எனவே இரைப்பை அழற்சியானது இரைப்பை புண்ணாக தோற்றமளிக்கின்ற போது அதற்கான சிகிச்சை முறை எவ்வாறு இருக்கின்றது? நல்ல கேள்வி. நாங்கள் எண்டோஸ்கோப் செய்யும் போது தான் இரைப்பை புண்ணை கண்டுபிடிக்கலாம். கன பேர் என்ன டைம் வரைக்கும் மற்ற சர்ஜன்ஸும் சொல்கிறது என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து சார் எனக்கு கெஸ்ட்ரைட்டிஸ், எனக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லிடணும், எனக்கு குடலில் புண் இருக்குன்னு சொல்லிடுவோம். அவையே சொல்லிவிடும். எனக்கு என்ன நெஞ்செரிவு, இது உடல் புண் இருக்குது, அதுக்கு இது ட்ரீட்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்லிவிடும். அப்போ நாங்கள் கேட்குறது, இரைப்பை புண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு எண்டோஸ்கோப் செய்து வைக்கிறோமா, எங்கேயாவது இரைப்பை புண்ணுன்னு யார் கண்டுபிடிச்சது, எண்டோஸ்கோப் உங்களோட ரிப்போர்ட்டில் அந்த படங்களோட இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை கேட்டால் ஒரு நாள் எண்டோஸ்கோப் செய்யலை, எனக்கு இரைப்பை புண்ணுன்னு தான் நான் சொன்னவேன்னு சொல்லிவிடும். ஆனால் அது ஒரு பிழையான கருத்து. எந்த இது வடிவாக வளங்களோட கெஸ்ட்ரைட்டிஸ் இரைப்பை அழற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரியான சிம்டத்தோட வருவிடும். நெஞ்செரிவு, நெஞ்சு மேல் வயிறு நோவுறது, வாமிட்டிஷ் ஃபீலிங், அதோட வரைக்க இரைப்பை புண் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இரைப்பை புண்தான் காரணம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணது கட்டாயம் எண்டோஸ்கோப்பி செய்யணும். எண்டோஸ்கோப் போட்டு அந்த கேமராவால் அந்த இரைப்பை புண்ணை பார்க்காமல் நாங்கள் இரைப்பை புண் இருக்கின்றதை 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அது எண்டோஸ்கோப் போட்டு செய்ய வேணும். அப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எண்டோஸ்கோப் செய்யும்போது இரைப்பை புண் இருக்குன்னு சொன்னால் எந்த ஒரு சர்ஜனும் சில கண்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது. ஒரு சில நபரை தவிர மற்ற எல்லாருக்கும் அதில் பயாப்சி செய்வோம். அந்த புண்ணின்ற அந்த இரைப்பை புண்ணுங்கின்ற அல்சரில் ஒரு சில பகுதிகளில் நாங்கள் அந்த பயாப்சி நீடலால் பயாப்சி ஃபோர்செப்ஸ் இருக்குது, அதால் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி இது கேன்சருக்குரிய தன்மை இருக்கா அல்லது நார்மலாக வரக்கூடிய ஒரு ஆசிட்டின் தாக்கத்தளவாத கெஸ்ட்ரைட்டிஸ் அளவாத புண்ணான்னு பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் மேற்கொண்டு பார்ப்போம். இதில் எண்டோஸ்கோப் செய்யும்போது நாங்கள் சில இரைப்பை புண் இருந்தாலும் பயாப்சி செய்யலைன்னு சொன்னால் அது காரணம் உண்டு. சில ஹார்ட் பேஷண்ட்ஸ் பைபாஸ் ஆப்ரேட் பண்ணாக்கள் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து மெடிக்கேஷனில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த பிளட் தின்னருக்குரிய டேப்லெட் கொடுப்பாடும். அந்த பிளட்டை உறைய விடாமல் பாதுகாக்கிற ஆஸ்பிரின் போன்ற சில டேப்லெட்ஸ் இருக்குது. சில அந்த டேப்லெட்ஸ் அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் குளோபிடோக்ரில் என்கின்ற இன்னும் ஒரு டேப்லெட் அல்லது ஆஸ்பிரின், இந்த டேப்லெட்டை எடுப்பவர்களுக்கு நாங்கள் பயாப்சி அதில் ஏதாவது ஆப்ரேஷன் செய்கிறோன்னா அந்த டேப்லெட்ஸை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிப்பாட்ட வேணும். அதுவும் அந்த அவனோட கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸை கேட்டு தான் நிப்பாட்டணும். நான் சும்மா எனக்கு சர்ஜரி ஹேர்னியாக ஆப்ரேட் பண்ணுவோம், இல்லை பயாப்சி செய்ய வேணும், நீங்கள் 7 நாளைக்கு நிப்பாட்டிட்டு வாங்கணுன்ட்டு நான் வர சொன்னால் இப்போ அது நிப்பாட்டினா அவர் ஹார்ட் அட்டாக் கொண்டு திருப்பி வந்துச்சுன்னா அது பிள்ளையான பிரச்சனையாக போயிடும். அப்படியே அது இதுக்கு பேஷண்ட்ஸ் வழியாக விலகி கொள்ள வேணும். உங்களுக்கு நீங்கள் ஆஸ்பிரின் அல்லது பிளட் தின்னர், அந்த பிளட்டை உறைய விடாமல் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தனியாக எண்டோஸ்கோப் மட்டுமல்ல எந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கும் போய்க்க அதை எடுக்கிறன்றதை உங்களோட அவருக்கு சொல்ல வேணும், சர்ஜனுக்கு சொல்ல வேணும். அதே நேரத்தில் அதை நிப்பாட்ட சொன்னாலும் உங்களோட கார்டியாலஜிஸ்டே ஒரு அட்வைஸ் எடுத்து 5 அல்லது 7 நாட்கள் நாங்கள் நிப்பாட்டி தான் அந்த ப்ரொசீஜருக்கு போவோம். அப்போ நான் திடீரென ஒரு ஆளுக்கு எண்டோஸ்கோப் செய்யும்போது அவசர நிலைமையில் சில எண்டோஸ்கோப் செய்ய வேண்டி வரும். செய்யும்போது அவர்கள் நாங்கள் ஹார்ட் பேஷண்ட் எனக்கு இந்த டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஈவன் அங்கே அல்சரவுண்ட் இருந்தாலும் நாங்கள் பயாப்சி செய்ய முடியாது. அதை நோட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணி போட்டு பேருந்து இன்னொரு நாளைக்கு வர சொல்லுவோம் அந்த டேப்லெட்டை நிப்பாட்டி பயாப்சி செய்கிறதுக்கு. அப்போ அது ஒரு விஷயம். மற்ற இரைப்பை புண்ணத்தான் நீங்கள் கேட்டீங்க. இரைப்பை புண் தான் இந்த இரைப்பை அழற்சி காரணம்னா நாங்கள் பயாப்சி எடுத்து அனுப்பி போட்டு இரைப்பை புண்ணை குறைக்கக்கூடிய மாதிரி அந்த ஆன்டாசிட்ஸும் அந்த வாமிட்டிங் இல்லாமல் பண்ண சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், வயிற்று எரிச்சல், வயிறு வலி அதுக்குரிய மாத்திரைகளை கொடுத்து சில விட்டமின்ஸும் கொடுத்து அதை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இப்போ ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸுக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் வந்து கேன்சர்ன்னு வந்தால் கேன்சருக்குரிய டெஸ்ட், அது அந்த புற்றுநோய் வந்து உள்ளுக்கு பரவி இருக்கா, ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா, அல்லது இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாத நாங்கள்
அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்காலஜிஸ்ட்டுக்கு ரிஃபர் பண்ண வேணும். அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அது செய்ய வேணும். இது கேன்சர் அல்லாத சாதாரண ஒரு பினைன் அல்சரண்டு வந்தால் அந்த அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு மிகவும் நீண்ட காலத்துக்கு இந்த டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அதே தான் உணவு பழக்க வழக்கத்தில் கன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்களில் நடுத்தர வரையினர் ஆல்கஹால், சிகரெட் போன்ற தீய பழக்கங்களும் அவருடைய உணவு பழக்க வழக்கம் மிகவும் கடுமையான ஒரு காரமான ஆயிலியான ஒரு ஹெல்தி இல்லாத உணவு பழக்க வழக்கம் உள்ள ஒரு ஆண்களுக்கு நாங்கள் கூடுதலாக ஆண்கள் சொன்னால் அந்த ஆல்கஹாலிக் அப்படி பெண்களையும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உணவு இறப்பை புண்ணொண்டு இருக்குது, கேன்சர் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நாங்கள் அவருடைய தீய பழக்கவழக்கங்களை நிப்பாட்ட வேணும் உடனடியாக. மற்றது அவருடைய எடுக்கிற உணவின் தன்மைகளை நாங்கள் சொல்லிக்கோ இப்படியாக எடுக்க வேணுமெண்டு டைமுக்கு எடுக்க வேணும். அதே நேரத்தில் இந்த மாத்திரைகள் ஆசிட் செக்ரேஷனை குறைக்கக்கூடிய மாத்திரை, வாமிட்டிங் இல்லாமல் பண்ணுறதுக்கு, மற்றது ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சிரப் அதுகளை கொடுத்து நீண்ட காலத்துக்கு ட்ரீட் பண்ணணும். குறைந்தது 6 கிழமைகள் ட்ரீட் பண்ணும்போது திருப்பியாக ரீஅசஸ்மெண்ட் செய்வோம். அப்போ அதுக்கும் பல பேஷண்ட்ஸ் கேட்பிடும், ஒருக்கா எண்டோஸ்கோப் செய்தாச்சு பேந்தியன் டாக்டர் திருப்பியாக 2 months ஆலையில் 6 கிழமை ஆலைன்னா நாங்கள் திருப்பி பார்க்க வேணும். கொடுத்த ட்ரீட்மெண்ட் அதில் எஃபெக்டிவாக அந்த அல்சர் ஹீல் பண்ணியிருக்கா அல்லது அதுக்கு ஆன்சர் பண்ணலையா, அல்லது அது இன்னொரு கொஞ்சம் அதே பிறகு கேன்சராக கூட வரலாம். அந்த முதல் செய்த டெஸ்ட்டில் பினைனாக இருந்தது, கேன்சர் அல்லாதது, புற்றுநோய் அல்லாத இருந்த ஒரு புண் இறப்பை புண் ஒரு 6 மாதத்துக்கு 3 monthsக்கு அப்புறம் திருப்பி இறப்பை புண்ணாக மாறலாம். ஆனப்படினால தான் அந்த திருப்பி ரீஅசஸ்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கால ஒழுங்கில் நாங்கள் அந்த எண்டோஸ்கோப் செய்வோம். அப்போ அது இறப்பை புண் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள். இன்னும் ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும், இந்த சில ஒரு பாக்டீரியா இருக்குது, ஹெலிகோபாக்டர் பைலோரியன்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியான்ற தாக்கத்தாலையும் இறப்பை புண், இறப்பை அழற்சி அது சிவியரான ஒரு பெரிய பாரதூரமான இறப்பை அழற்சியாக இருக்கும். அதுக்குரிய பாக்டீரியாக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்த மாதிரி இருந்தால் அந்த இறப்பை புண் அந்த பாக்டீரியாவின் தாக்கத்தால் வந்ததுன்னு சொன்னால் அது முழுமையாக மாற்றமடையும், இல்லாமல் போகலாம், ட்ரீட் பண்ணப்படலாம். கேன்சர் புற்றுநோய் அல்லாத இறப்பை புண்கள் பெரும்பாலும் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து சரியான முறையில் அந்த பேஷண்ட் உணவு பழக்க வழக்கங்களையும் கடைப்பிடிப்பதாக இருந்தால் 3 தொடக்கம் 6 மாதத்துக்குள்ளே முழுமையாக இறப்பை புண் இல்லாமல் போய்விடும். அப்போ அதுதான் இந்த இறப்பை புண்ணின் தாக்கத்தின் இது. இறப்பை புண் அந்த பயோப்சி கேன்சர் வந்தால் அது ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் டீல் பண்ண வேணும். அதனால் இறப்பை புற்றுநோயை பற்றி நான் பலமுறை கழிச்சிருக்கிறேன். இறப்பை புற்றுநோய்கின்றதை ஒரு புற்றுநோய்கின்ற முறையில் அதுக்குரிய முறையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். அது ஒரு தனிப்பட்ட முறையில் கழிக்கலாம். அது நீங்கள் அது தச்சுமையும் உங்களுக்கு ஒரு இறப்பை எண்டோஸ்கோப் செய்து இறப்பை புண் பயோப்சி கேன்சர்னு வந்தால் அது அந்த சர்ஜரி என்னென்ன அறிவுரை சொல்கிறார் அதன்படி போகணும். அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது. அது நாங்கள் அந்த புற்றுநோய்க்குரிய சில புரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த புற்றுநோய் இப்படித்தான் டீல் பண்ண வேணும்ண்டு அதில் மற்ற ஒரு சர்ஜன் மட்டும் முடிவெடுக்க முடியாது. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், பேத்தாலஜிஸ்ட், மற்றது ரேடியோலஜி அந்த ரேடியோ தெரப்பி அந்த தெரப்பி கொடுக்குறவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹிஸ்டோபேத்தாலஜிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இது எந்தளவு வீரியமானது, இதை சர்ஜரி முதல் செய்கிறதா அல்லது இதுக்கு மருந்து ஏற்றி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போட்டு செய்கிறதா, இதுக்கெல்லாம் தற்காலிகமாக இதை வேறொரு அந்த உணவு உட்கொள்ள முடியாமல் இருப்பவர்கள் உணவு ஊட்டக்கூடிய வேறு தற்காலிக முறைகள் மூலம் உணவு உட்கொள்கிற முறைகள் செய்யலாம். டியூப்ஸ் முறையில் ஃபீடிங் ஜெஜினோஸ்டமி அப்படியெல்லாம் அதில் பார்த்து தான் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் செய்வோம். அப்போ அது இறப்பை புண்ணின்ற ஒரு என்ன தன்மைன்றதை பொறுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் இறப்பை புண்ணை பற்றி யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இன்றைய மருத்துவத்துறை என்பது மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு துறையாக இருக்கின்றது. எனவே நாம் கொண்டிருக்கின்ற தவறான எண்ணம் எங்களுக்கான நோய்க்கான சிகிச்சை எடுப்பதற்கான காலத்தை பிற்போட செய்கின்றது. இதுவே ஒரு நோயினுடைய தீவிரத்தை அதிகரிக்க செய்கின்றது. எனவே உரிய நேரத்தில் நாங்கள் சரியான சிகிச்சை எடுக்கின்ற பட்சத்திலே நோயினுடைய தீவிரத்தை வெகுவாக குறைக்க முடியும். எனவே டாக்டர், நாங்கள் இறப்பை அலர்ச்சியை பற்றி கருத்து கொண்டிருக்கின்ற போது இதனுடைய அறிகுறிகளோடு பித்தப்பை அலர்ச்சி கூட ஏற்படலாம் என்று நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள். எனவே பித்தப்பை அலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் இந்த இறப்பை அலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்களாகத்தான் இருக்கின்றதா, அல்லது எவ்வாறு அதை கண்டறிய முடியும்? பித்தப்பை என்கின்ற ஒரு இறப்பையோட பக்கத்தில் அருகில் உள்ள வேறொரு உறுப்புன்னா ஒரு பேக் ஒன்று அது. அப்போ அதில் கற்கள் ஏற்பட்டு அதில் பித்தப்பை அலர்ச்சி ஏற்படும் போதும்
ஆரம்ப கட்டத்தில் இரைப்பை அழற்சிக்குரிய சிம்டத்தோடு வரலாம். ஆனப்படினால ஆனால் நாங்கள் இரைப்பை அழற்சியோட சிம்டம் வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பிடிபடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமே நாங்கள் பெரும்பாலும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று செய்வோம். அதில் பித்தப்பையில் கற்கள் இருக்குது, பித்தப்பை அழற்சி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ரேடியாலஜிஸ்ட் அந்த ஸ்கேன் பண்ணுறது எங்களுக்கு ரிப்போர்ட்டில் கூடுவோம். அப்போவே எங்களுக்கு தெரியும் இது பித்தப்பை அழற்சி, இது வந்து இரைப்பையோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் போகலாம். ஆனால் எண்டோஸ்கோப் செய்து எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் இரைப்பை அழற்சிக்குரிய நார்மலான எங்களுடைய அந்த அசிட் செக்ரீஷனை குறைக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸில் கொடுத்தும் பேஷண்ட் திரும்பி பிரச்சனை வர்றாருன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஸ்கேன் பண்ணியும் தெரியலைன்னு சொன்னால் வேறு சிடி ஸ்கேனோ வேறு முறையில் பித்தப்பையால் தான் இந்த பிரச்சனைன்னு நாங்கள் ஊகித்து கொள்ளலாம். அப்போ அந்த முறையில் நாங்கள் பித்தப்பை அழற்சியால் தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்குரிய சிம்டம் வருதுன்னு சொன்னால் கட்டாயமாக பித்தப்பையை அகற்ற வேண்டும். அதில் முக்கியமான கேள்வி கனவேருக்கு வாரது, பித்தப்பையில் இருக்கிற கற்கள் இருக்கே பித்தப்பையையும் அகற்றணும், கற்களை மட்டும் அகற்ற முடியாதுன்னு கேட்பிடும். மற்ற அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கிட்னியில் கல் இருந்தது நாங்கள் என்னுடைய அப்பாவுக்கு, ஆனால் அவருக்கு கிட்னியை இருக்கையில் கிட்னியை கல்லை மட்டும்தான் அகற்றினவே, அதை உடைச்சி அதை பண்ணவே. ஏன்னா அப்போ டாக்டர் இந்த பித்தப்பையில் கற்களையும் இங்கே கற்களை மட்டும் அகற்ற முறை ஒன்றும் இல்லையான்னு கேட்பினோம். அது நல்ல கேள்வி. ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட் முறையில் அது அப்படி கேட்குறது சாதாரணம் தான். அது நாங்கள் கொஞ்சம் அந்த சர்ஜனோ அந்த டாக்டர்ஸ் கட்டாயம் விளங்கப்படுத்த வேணும். அந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியே தான் நான் அந்த டிவி ப்ரோக்ராம் இதை பற்றி சொல்ல, ஏன்னா எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற இல்லை. பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டால் பித்தப்பையும் சேர்த்து தான் அகற்ற வேணும். அது நீங்கள் இங்கேண்டு போட்டு யூகேயில் போய் செய்தால் சொல்ல பித்தப்பையை விட்டெடுப்பிடமோ இல்லை சிங்கப்பூருக்கோ இல்லை இந்தியாவுக்கு போயோ எங்கே போனாலும் பித்தப்பையில் இருக்கிற பித்தப்பை அழற்சி பித்தப்பை கற்களுக்கு பித்தப்பையோடு சேர்த்து பித்தப்பை கற்களை அகற்றுறதான். அதுதான் சொல்கிறது லேப்ரோஸ்கோப் அல்லது ஓப்பன் சர்ஜரி மூலமாக பித்தப்பை கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது நீங்கள் தெளிவாக இருக்க வரும். தனியாக பித்தப்பை கற்களை அகற்ற முடியாது. மற்றது இந்த சர்ஜரி இப்போ லேப்ரோஸ்கோப் முறையில் மிகவும் துல்லியமாக இலகுவாக செய்யலாம். பெரும்பாலும் ஒரு சிம்டமேட்டிக் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக்காக ஒரு எப்பாலும் பெயின் வந்துட்டு போய் ஒரு எலக்டிவாக செய்வமாக இருந்தால் மிகவும் இலகுவாக பித்தப்பையை லேப்ரோஸ்கோப் மூலம் அகற்றி, குறிப்பாக வைத்தியசாலையில் மேக்ஸிமம் 2 days தான் இருக்க வேண்டிய வரும். 48 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அவர் இன்னும் ஒரு 5 நாட்களில் 1 வீக்கில் மேக்ஸிமம் 1 வீக்கு பிறகு அவர் தன்னுடைய தொழிலுக்கோ தன்னுடைய நார்மல் லைஃப் டு லைஃப் தன்னுடைய ஒர்க்குக்கு போயிடலாம். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனபடியே அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்தால் நான் சொன்ன மாதிரி இன்னொரு காரணமும் இருக்கலாம். அது பித்தப்பை அழற்சியாக இருக்கலாம், குடல் இரைப்பை அழற்சியாக இருக்கலாம், இரைப்பை புண்ணாக இருக்கலாம், இரைப்பை கேன்சராக இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது வைத்திய ஆலோசனையும் அதில் போகிற அந்த படமுறைப்படி நீங்கள் உங்களுடைய அந்த வைத்திய ஆலோசனை பின்பற்றி அது எது வந்தாலும் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய முறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆம் டாக்டர், இரைப்பை அழற்சிக்கான அறிகுறிகள் வேறு நோய்களுக்கான அறிகுறிகளாகவும் இருக்கக்கூடும் என்று ஆரம்பத்திலேயே டாக்டர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். எனவே இதை பற்றிய விழிப்புணர்வு எங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அதற்கான சிகிச்சை முறைகளை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே இரைப்பை அழற்சி பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களைத்தான் நாங்கள் தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த பித்தப்பை அழற்சிக்கான சிகிச்சை முறை பற்றி கீஹால் சர்ஜரி என்று சொல்லியிருந்தீர்கள். இது அல்லாது ஓப்பன் சர்ஜரியாக இதை செய்கின்ற போது அதற்கான சிகிச்சை முறை எவ்வாறு இருக்கின்றது? இப்போ கீஹோல் சர்ஜரி தான் லேப்ரோஸ்கோப்பில் செய்ய முடியாமல் ஓப்பன் பண்ண வேண்டி வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த பித்தப்பை ஒரு அப்சஸ் அல்லது ஒரு பிரச்சனையான பித்தப்பையாக தான் இருக்கும். லேப்ரோஸ்கோப்பால் செய்ய முடியலைன்னா அதில் அந்த சிறுகுடல் பகுதி அல்ல இரைப்பை பகுதி ஒட்டுப்பட்டிருக்கலாம், அதில் அந்த பித்தப்பையில் அப்சஸ் சீல் பிடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் சிக்கலான ஒரு பித்தப்பை டிசீஸைத்தான் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பால் செய்ய முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இதே மாதிரி அப்பெண்டிக்ஸும் அப்படி தான். அப்பெண்டிசெக்டமியை நாங்கள் லேப்ரோஸ்கோப்பில் செய்ய வழி கிடைக்க அது ஏதாவது ஒட்டுப்பட்டதை அது மூலமாக செய்ய முடியாமல் இருக்கணும். அந்த அப்பெண்டிக்ஸ் மிகவும் காம்ப்ளிகேட்டடான ஒரு அப்பெண்டிசைட்டிஸ். அதே மாதிரி நீங்கள் பித்தப்பையை லேப்ரோஸ்கோப் போட்டு பார்த்து நேரடியாக ஓப்பன் பண்ண வேறு விஷயம். லேப்ரோஸ்கோப்பை போட்டு பார்த்து செய்ய முடியாமல் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த பித்தப்பை அழற்சியானது மிகவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பேஷண்ட் எவ்வளோ வேலைக்கு வீட்டுக்கு அனுப்புகிறதோ இல்லை பேஷண்ட் எப்போ ஸ்பீடாக
அவர் ஜாப்புக்கு அனுப்புறேன்னு பற்றி யோசிக்க மாட்டோம். பேஷண்ட்டை என்ன பித்தப்பையில் வரக்கூடிய அலர்ச்சி ஒரு காம்ப்ளிகேஷனாக வருதுன்னு சொன்னால் அது பித்த காணையும் தாக்கலாம், அதோடு சேர்ந்த சிறுகுடல் இரைப்பை போன்ற பகுதிகளையும் தாக்கலாம், அதை எடுத்து ஈரலையும் தாக்கலாம். அப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன், அது சொல்கிற கொலஞ்சாய்டிஸ் அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ், டியோடரைட்டிஸ், பெர்ஃபரேஷன், பவலில் வெடிப்புகள் கூட ஏற்படலாம். அந்த பித்தப்பையை சுற்றி பெருங்குடல் பகுதி இருக்குது, சிறுகுடல் பகுதி இருக்குது, இரைப்பை இருக்குது, ஈரல் இருக்குது, மற்ற பித்தக்கான் இருக்குது. அப்போ பித்தப்பை வந்து இன்ஃபெக்டடாக வரைக்கும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம்னு சொன்னால் அதன் தாக்கம் ஒரு ஈவன் சில பேரை 1 கிழமைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்க வேண்டி வரும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதுக்கு. மற்றது நீங்கள் ஓப்பன் கட் பண்ண இடத்துல பெயின் இருக்கும். ஏன்னா ஹீஹோல் சர்ஜரி மாதிரி சின்ன மினிமல் இன்வேசிவ் அல்ல, சின்ன தளம்புகளாக இருக்காது. கட் பண்ணு கொஞ்சம் பெரிய கட் பண்ண வேண்டி வரும், பெரிய ஒரு ஓப்பனிங் செய்ய வேண்டி வரும். அப்போ அது மசில்ஸை கட் பண்ணுறதால பெயின் இருக்குமா, பெயினுக்கு மருந்து கொடுக்க வேண்டி வரும். மற்ற இவைக்கு சாப்பிட வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் இதனால். அப்போ அந்த பேஷண்ட்டை நாங்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 வீக் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்போம். அது ஒரு ப்ரைவேட் செக்டர் போனால் அந்த ஃபினான்ஷியல் பார்ட்டும் பார்க்கணும். அது பேஷண்ட்டுக்கு 2 டேஸில் போகிற பேஷண்ட் 7 நாள் இருக்க அவைக்கு சிலவும் கூடி கொண்டு போவோம். ப்ரைவேட் செக்டர்ண்டா, கவர்மெண்ட் செக்டர் அந்த பிரச்சனை இல்லை. மற்றது அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு நாங்கள் உடனடியாக வேலைக்கோ தங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைலோ போயிடலாம். அது இன்னும் ஒரு குறைஞ்சது 2 வீக்ஸ் இல்லாமல் 3 வீக்ஸ் ஆவது செல்லும் அப்புறம் நார்மலுக்கு வரும். அதான் அந்த லேப்ரோஸ்கோப்பில் செய்யக்க அட்வான்டேஜ் உண்டு. அது செய்யக்கூடிய லேப்ரோஸ்கோலமாக ஒரு சர்ஜரி செய்யக்கூடியமாக இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கும் நல்லம், சர்ஜனுக்கும் நல்லம், ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், குயிக்காக பேஷண்ட் வெளியில் வந்துடணும், வேலைக்கு அந்த நோயிலேருந்து விடுபடலாம். ஆனால் லேப்ரோஸ்கோப் போட்டு செய்ய முடியாமல் ஓப்பன் பண்ணிக்க அதில் பாதிப்பு வந்து சர்ஜனுக்கும் அது சிரமம் இருக்குது. அந்த பேஷண்ட்டை நார்மலுக்கு கொண்டு வர போராட வேண்டி வரும். ஆன்டிபயோட்டிக் சரியான ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டி வரும், வலி மாத்திரைகள் கொடுக்க வேண்டி வரும், நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க வேண்டி வரும். அந்த சர்ஜிக்கல் சைடு இன்ஃபெக்ஷன் வரலாம். பேருந்து ஆப்ரேஷனுக்கு பிறகு வீட்டை போனால் பிறகு 2-3 தரம் ஃபாலோஅப்பில் கூப்பிட்டு பார்க்க வேணும். வேறு மெடிக்கல் கொடுக்க வேணும், பேஷண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல மெடிக்கல் சரியாக ரீசன் கொடுத்து என்ன வேணும். அது அந்த பேஷண்ட்டை எல்லா பிரச்சனையும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கோம். அப்போ எந்த ஒரு சர்ஜரியும் லேப்ரோஸ்கோப் செய்ய வலிக்கிட்டு ஓப்பனுக்கு போகுதுன்னு சொன்னால் கோல்பிளரில் மட்டுமல்ல எந்த ஒரு சர்ஜரிலையும் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ்ன்னு யோசிக்க வேணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஓய்வு அல்லது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் டேஸ், வீட்டில் நிற்க வேண்டிய நாட்களும் கூடுதலாக இருக்க வேணும். குறைஞ்சது 1 மாதமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரலாம். அது பேஷண்ட்டை புரிஞ்சு கொள்ளணும், அவரோட சம்மந்தப்பட்ட வீட்டு குடும்பத்தோடும் புரிஞ்சு கொள்ளணும், அவர் ஒர்க் பண்ணுற தொழில் தளத்தாக்கணும் புரிஞ்சு கொள்ள வேணும். சில பேர் எங்களை பாஸ் வந்து வர சொல்கிறார் வேலைக்கு, அல்ல ஒரு குறிப்பாக சில டீச்சர்ஸ் பிரின்சிபல் நான் போவாட்டில் நான் போக வேணும், என்ன கிளாஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை படிப்பிக்க வேணும், இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வருது, நான் தான் பொறுப்பு, அப்படியெல்லாம் சில டீச்சர்ஸ் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் அனுப்ப முடியாது, மெடிக்கல் கொடுக்க வேண்டியது தான். அது அந்த பேஷண்ட்ஸ் விளங்கி கொள்ள வேணும். ஓப்பன் சர்ஜரின்னு நீங்கள் செய்தால் அது கோல்பிளரில் மட்டுமல்ல, எது செய்தாலும் நீங்கள் ஓய்வு சரியான காலத்துக்கு எடுக்க வேணும், சரியான கால அளவிற்கு அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்க வேணும். எங்களுடைய உடலானது ஒரு இயந்திரத்தை போன்று பல்வேறு பகுதிகளை ஒன்றிணைத்து தொழிற்படுகின்ற ஒரு ஏபாக்க தொழிற்பாடை கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற நோய் என்பது வெறுமனே அந்த பகுதியை மாத்திரமல்ல பல்வேறு பகுதிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இரைப்பை அழற்சி தானே என்று சாதாரணமாக அசட்டை செய்கின்ற ஒரு நோயினால் பல்வேறு ஏனைய நோய்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதற்கான விழிப்புணர்வு நிச்சயம் எங்களிடத்தில் அவசியமாக இருக்கின்றது. எனவே டாக்டர், இந்த இரைப்பை அழற்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது இன்றைய இளம் சந்ததியினர் தான் அதிகமாக இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். இவர்கள் அனைவருக்குமே இந்த நோய் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இரைப்பை அழற்சிங்கிற அந்த கண்டிஷன் நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய டே டு லைஃபை ஒரு ரெகுலர் ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கை முறையை அமைப்புங்கிற இருந்தால் இந்த இரைப்பை அழற்சியை சிம்பிளாக நாங்கள் டீல் பண்ணலாம். அதில் சரியான டைம் உங்களோட நித்திரை, உங்களோட பிளான் பண்ணுறது, உங்களோட இப்போ ஒரு சில நாட்கள் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு டூர் போவோம், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் வருவோம். அந்த நாட்களை தவிர அந்த நாட்களில் எங்களுடைய சிஸ்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவோம். நாங்கள் அந்த ஷெடியூல் படி இருக்கலாம். அது இப்போ ஏர்லி மார்னிங் 4க்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுன்னா நாங்கள் அன்றைக்கு படுக்கிறது நாங்கள் 3 மணி மட்டும் படுக்கணுமெண்டு அப்படி இருக்கலாம். அது நாங்கள் 12க்கு அங்கே நிற்கத்தான் வேணும். அது வருஷத்தில் ஒருக்கா 2 தடவை நடக்கும். இருந்தால் போல் நீங்கள் ஒரு
ஒரு ஒரு டூர் போகிறீங்களே, நாட்டுக்குள்ளேயே ஒரு டூர் இடத்துக்கு போகிறீங்களா எல்லோரும் சேர்ந்துட்டா அது அன்றைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புனா வேலைக்கு 4 கிளம்பி 4-6க்கு வலிக்கிட்டு அந்த டூர் போகிற நாட்களில் அன்றைக்கு சாப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கு நீங்கள் அது டிஃப்ரெண்ட். ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் நாளாந்தமாக மற்ற நாட்களில் நீங்கள் சாதாரணமாக உங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிற நாட்களில் உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சுக்கொள்ளணும். இது வந்து இரைப்பை அழற்சியை கட்டாயம் குறைக்கும் அல்ல தடுக்கும். குறிப்பாக நீங்கள் இளைஞர்கள் அல்லது என்று சொன்னீங்க, இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த ஆல்கஹால், சிகரெட், அந்த தீய பழக்கங்கள் அதை முற்றிலும் அதை நிறுத்த வேணும். அது இரைப்பை எங்களோட உணவு குழாயில் வரக்கூடிய பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான காரணங்களில் இந்த தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனபடியான அது நிப்பாட்ட வேணும். மற்றது டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு உணவு உட்கொள்கிறத நீங்கள் வச்சுக்கோ. அது மாதிரி சிஸ்டமேட்டிக்னு சொல்லி அது எல்லாம் அதுக்காக வருது. நித்திரை, உணவு உட்கொள்கிற முறை, டைமிங், அது எடுக்கிற உணவின் தன்மை, அது உங்களுக்கு ஹெல்தியானதும் உங்களுக்கு பழக்கப்பட்டதும் உங்களோட சுற்றாடலில் கிடைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கப்பட்ட உணவு, உருவாக்கப்பட்ட உணவாக கூடுதலாக நீங்கள் வீடுகளில் தங்கியிருக்கும் போது உங்களோட வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவீங்களா இருந்தால் அது அந்த உணவு உட்கொள்கிற முறை ஹெல்தியாக இருக்கும். அதுக்காக இப்போ சில இடங்களில் நீங்கள் கட்டாயம் வெளியில் தான் சாப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணுற ஊழியர்களாக இருக்கலாம், வீட்டை விட்டு வந்து கொழும்பில் நகரப்பகுதியில் தங்கியிருப்பார்கள், கிழமை சனி ஞாயிறு மட்டும் வீட்டை போகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அப்படி எடுப்பவர்களும் அந்த உணவு எடுக்கிற இடங்களை ஒரு இடமாகவே வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேயே சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவு பழக்கம், அந்த உணவின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். மற்றது உங்களோட உணவு குழாயில் அந்த எண்டோஸ்கோப்பை செய்து அது கிருமி தொற்று அல்லது அல்சர் போன்றது இருந்தால் அதுக்குரிய மருந்து முறைகள், மாத்திரைகள் கொடுக்கும்போது அதை நீங்கள் அந்த வைத்தியோட ஆலோசனைப்படி அதை எடுக்க வேணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அல்லது ஒரு கால அளவுக்கு முதலே நிப்பாட்டக்கூடாது. அப்படியான இதுகளை கடைப்பிடிப்பதாக இருந்தால் இந்த இரைப்பை அழற்சியை ஒரு மிகவும் இலகுவாக நாங்கள் தடுக்கலாம். இதை மிஞ்சி ஏதாவது ஒரு நோய் காரணமாக வருதுன்னா அந்த நோய்க்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலம் இரைப்பை அழற்சியை இல்லாமல் பண்ணலாம். இதுதான் இந்த நேயர்கள் வினை கொள்ள வேணும். இன்றைக்கு நீங்கள் அதை புரிஞ்சோன்னா அந்த நிகழ்ச்சியின் சக்ஸஸ் அதெல்லாம் தங்கியிருக்கு. ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதை போன்று ஒரு நோய் ஏற்படுவதற்கு எங்களால் கட்டுப்படுத்த முடியாத காரணிகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் மாற்றி அமைத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். அதற்கான முயற்சியை நாங்கள் தான் மேற்கொள்ள முடியும். எனவே சாதாரணமாக இரைப்பை அழற்சி தானே என்று நாங்கள் கடந்து போகாது, அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து சின்ன சின்ன மாற்றங்களை நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற போது சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். எங்களோடு இணைந்து இந்த இரைப்பை அழற்சி பற்றியும் அதனோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் பற்றிய தெளிவினை எங்களுக்கு தந்திருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது இரைப்பை அழற்சி எந்த காரணிகளால் ஏற்படுகின்றது, அதற்கான தீர்வுகள் மற்றும் இரைப்பை அழற்சியோடு தொடர்பட்ட பல்வேறு நோய்கள் என்ற பல்வேறு விடயங்களை தந்திருக்கும். எனவே சாதாரண நோயாக நாங்கள் பார்க்கின்ற இந்த இரைப்பை அழற்சிக்கான விழிப்புணர்வை இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களிடத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.